அஸ்ஸலாமு ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான துவரம்பருப்பு வச்சு செய்யக்கூடிய பருப்பு பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஹஸ்பண்டுக்கும் வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்பளம் அது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டில் காய்கறி இல்லாத போது இந்த பருப்பு மட்டும் இருந்தால் போது இதை வச்சு சட்டுன்னு இந்த டிஷ்ஷு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்வதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நம்ம பொரிய விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதனுடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க மசாலா எல்லாம் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலைகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸும் 1/4 கப் துவரம்பருப்பும் நான் எடுத்து வச்சுருந்தேன். மொத்தம் அரிசி பருப்பு சேர்த்து 1.25 கப் இருந்தது. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 கப் இருந்ததுனால 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கப்பில் 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த பருப்பு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய பருப்பு பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விசில் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு. வாவ், மணக்க சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுடைய துவரம்பருப்பு பிரியாணி. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கலர் மட்டும் கிடையாதுங்க, இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப யம்மியாக இருக்கும்.
இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், அந்த மாதிரி வறுவல் ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வெறும் ஊறுகாய், அப்பளம், ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் வீட்டில் ஒரு துவரம்பருப்பு மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த பருப்பு பிரியாணியை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நீங்கள் அசத்திடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.